ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நாளை வியாழன் நாள் விடுவதற்கு முன்பாகவே நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உனக்கான மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான வெற்றியை உன் கைகளிலேயே தரப்போகிறேன். சும்மா கனவு மட்டுமே காண்டு கொண்டிருப்பவர்கள் ஜெயிக்க முடியாது. ஆனால் கனவு கண்டு அதற்காக களத்தில் இறங்கியவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் தோக்க மாட்டாங்க. அப்படிதான் உன் வாழ்விலும் இப்போது நீ ஜெயிக்கப் போகிறாய் என் செல்லமே. வெற்றிங்கிறது நீ உன்னுடைய நிழல் போல உன் வாழ்க்கை முழுவதும் உன் கூடவே துணையாக வரப்போகுது. எந்த விஷயத்திலும் முழு ஈடுபாட்டோடு கவனம் சிதறாமல் கவனத்தோடு நீ செய்ய தொடங்கினா வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும். ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிப்பதை விட அவன் மனசை ஜெயிப்பது தான் மிகவும் முக்கியம். ஏன்னா மனிதர்களுடைய மனம் என்பது மனசனை முன்னும் பின்னும் குழப்பத்தில் உண்டாக்கி துன்பத்தில் துரத்தி அடித்து மூழ்கடிச்சிடும். நீ கொஞ்சம் கவனமாக இருந்தினா உன் மனசு நீ சொல்கிறதையெல்லாம் கேட்கும்படி மனசையும் மூளையும் ஒரே நேர்கோட்டில் செய்து செயல்படும்படி நீ அமைச்சிக்கலாமேன்னு செல்லமே. உன்னுடைய குறிக்கோள், அதாவது உன்னுடைய ஆசையிலையும் லட்சியத்திலையும் நீ வெற்றி பெறணும்னு நினச்சினா அதில் இம்மையும் பிசகாமல் சரியாக குறி வச்சு அதையே சிந்தனையாக வச்சு செயல்படு. சும்மா சும்மா தூங்கி கனவு காண வேண்டாம். ஆனால் இப்போது எல்லாமே நல்லதாக நடக்கும் என நம்பிக்கையோட நாளைக்கு வியாழன் நாளில் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்ற எண்ணத்தை மனசில் சுமந்துக்கிட்டு இப்போ நிம்மதியாக தூங்கு. நாளைக்கு நீ சற்றும் எதிர்பாராத வகையில் அற்புதமான பரிசை பொக்கிசமாக உன் கைகளில் நான் தருவேன். கஷ்டமும் பிரச்சனையும் எல்லாருக்கும் வருதான். ஆனால் அதை பார்த்து பயந்து போகவோ மிரண்டு போகவோ வேண்டாம். கண்ணை திறந்து பார்த்து இதை என்னால் சமாளிக்க முடியும்னு அதை சவாலாக ஏற்றுக்கிட்டினா அதை உன்னால் சுலபமாக சரி செஞ்சிட முடியும் என் செல்லமே. எதையும் தீவிரமாக சிந்தித்து சரியாக செயல்படுத்தக்கூடிய திறமை படைத்த ஆளான உனக்கு என்னுடைய ஆலோசனை தேவையே இல்லை. ஏன்னா இதுவரைக்கும் நீ பல விஷயங்களில் பல முடிவு எடுத்திருக்க, பல விஷயங்களை சிறப்பாக செஞ்சுருக்க. அப்படி துன்பங்களை சந்திக்க தெரிந்த உனக்கு உன் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் தோல்வியை தரமாட்டேன். உன் கனவுகளை எல்லாம் எண்ணங்களை எல்லாம் செயலாக மாற்ற தயாராகு. சில நேரங்களில் அடுத்தவங்க கிட்ட இருந்து எதையாவது எதிர்பார்ப்பதை காட்டிலும் உன் வழியில் நீ தனியாக போகக்கூடிய ஆளாக இரு. தட்டி பறித்தவன் வாழ்க்கையில் எப்போதும் ஜெயிக்க மாட்டான். அதே நேரத்தில் விட்டு கொடுக்கும் நீ ஒருபோதும் தோத்து போகவும் மாட்ட. எப்போவுமே நீ சிரிச்சா மட்டும்தான் உன் முகம் அழகாக இருக்கும். அதனால மனசில் நம்பிக்கையோ வச்சுக்கிட்டு முகத்தில் எப்போதும் சிரிப்பை வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையில் நான் நல்ல நிலைமைக்கு வருவேன் நம்பிக்கையோட இப்போ நிம்மதியாக சிரிச்ச முகமாக சந்தோஷமாக தூங்கு. உனக்கான நல்லதை உன் விருப்பம் போலவே இந்த சாயப்பா நான் நிறைவேற்றி தருவேன். சில பேர் வேணும்னே உனக்கு கோபத்தை உண்டாக்கணும்னு வேணும்னே வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்களா? அவர்களுக்கு இது மட்டும்தான் வேலை. அவங்க மூளைக்கு இதை பற்றி மட்டும்தான் சிந்திக்க தெரியும். ஆனால் உனக்கு பல விஷயங்களை சிந்திக்க தெரியும். யார் உனக்கு கோபத்தை உண்டாக்கினாலும், கஷ்டத்தை குண்டுத்தாலும், கவலைகளை உண்டாக்கினாலும் அதை கண்டுகொள்ளாமல் கடந்து போகக்கூடிய ஆளாக இரு. கோபம் வரும்போது அந்த கோபத்தையே தூக்கி எறியன்மை தவிர கோபத்தில் கண்டதையும் தூக்கி எறிய வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடையும்படி உனக்கான முன்னேற்றத்தை நான் தர்றேன். நீ முன்னேறி போகும்போது உன் காதுகளை மூடி வச்சுக்கோ. அப்படி இல்லைனா உன்னால் முடியாது, உன்னால் ஜெயிக்க முடியாது, நீ சரிப்பட்டு வரமாட்ட, உனக்கு திறமை இல்லைன்னு யாராவது எதிர்மறையாவது எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காதில் விழும் வார்த்தைகளில் கவனம் கொண்டால் உன்னுடைய வெற்றி உன்னை விட்டு தள்ளி போயிடும். அதனால துஷ்ட மனிதர்களை விட்டு நீ தள்ளி வந்து உனக்கான வெற்றிகளை எட்டி படிக்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு. உன்னை உதாசீனம் செய்யக்கூடிய மனிதர்கள் கண் முன்பாக உன் நிழல் கூட நிற்கக்கூடாது என் தங்கமே. அடுத்தவன் ஆசைப்படுறதையும் அடுத்தவனுக்கு தேவைப்படுறது எல்லாத்தையும் நீ செஞ்சாதான் உன்னை நல்லவன்னு சொல்லுவாங்கன்னா அந்த நல்ல பேரே உனக்கு வேண்டாம். யாரும் எதுவும் தேவையில்லைன்னு உனக்கானதை நீயே செய்யக்கூடிய ஆளாக இருந்துவிடு. எல்லாருமே நம்ம யார்கிட்ட ஏமாந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே தவிர நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. நீ ஒருபோதும் உன்னுடைய செயலாலோ சொல்லாலோ யாரையும் ஏமாற்றாத அளவிற்கு, யாரையும் கஷ்டப்படுத்தாத அளவுக்கு நடந்துக்கோ. உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் இந்த சாயப்பா நான் செஞ்சு தருவேன். உன் உழைப்பையும் முயற்சியை மட்டும் ஒருபோதும் நிறுத்தி விடாதே. அதுதான் உன் மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்தி காட்டும். உனக்கு வாழ்க்கையில் விழுந்த அடிகளையெல்லாம் படிகளாக நினச்சிக்கிட்டு ஏறி போய்கிட்டே இருந்தீனா எப்படிப்பட்ட உயரத்தையும் தொட்டுவிட முடியும் என் தங்கமே. அவமானப்பட்டு எதையும் கற்றுக்காம எல்லாவற்றையும் நான் சுலபமாக கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிப்பேன்னு வரக்கூடிய ஆளாக நீ இரு.
உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல முன்னேற்றத்தை நீ அடையும்படி வசதி வாய்ப்புகளை நான் பெருக்குவேன். இப்போது எதையும் யோசிக்காமல் நிம்மதியாக தூங்கு.